கிரிக்கெட்டை புத்தி கூர்மையோட அணுகிறது ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலர்ல ஒருத்தர் தான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இவருடைய பேட்டிங்கை பார்த்தாலே போதும், அதிரடினா என்ன, என்டர்டைன்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இவருடைய கேப்டன்ஷிப்பை பார்த்தா போதும், அனுபவம்னா என்ன, அறிவுத்திறன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்பேற்பட்ட ஹிட்மேன் ரோஹித் சர்மா கடந்து வந்த பாதையை தான் நாம் இந்த வீடியோவில் திரும்பி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நாம ரோஹித் சர்மாவுடைய சாதனைகளின் டைம் லைனை தான் விரிவாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் ரோஹித் சர்மாவுடைய ஃபேனாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 2006 இந்த வருஷம் தான் அண்டர்-19 காலகட்டத்தில் ரோஹித் சர்மா கலக்கண காலம். அதை பார்த்த இந்தியன் செலக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இந்த பையனை இந்தியன் டீமுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியாக 2007 ஜூன் மாசம் அயர்லாந்துக்கு எதிராக நடந்த ஒரு தின போட்டியில ரோஹித் சர்மா முதல் முறையா அறிமுகமாகி இருந்தாரு. அந்த சீரீஸ்ல அவருக்கு பெருசா சான்சஸ் எல்லாம் கிடைக்கல. அதுக்கப்புறமா 2007 T20 வேர்ல்டு கப்ல ஸ்ட்ரெயிட்டா செலக்ட் செய்யப்படுறாரு ரோஹித் சர்மா. யாருடா இந்த பையன் சும்மா வந்திருக்கான், டீமுக்கு 11 பேர் தேவை, அதுக்காக டீமுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த வேர்ல்டு கப்புடைய ஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவர் உள்ள நுழையும் போது 140 ரன்குள்ளேயே இந்தியா சுருண்டுருவாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா அதிரடியா ஆடி இருந்தாரு. ஒரு 6 2 4 அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவர்ல கொஞ்சம் கொஞ்சமா ரன்னை தேர்த்தி கொண்டு வந்து இந்தியாவை 157 அப்படிங்கிற ரன்னை எட்ட காரணமா இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவர் 30 ரன்களை 16 பாலுக்கு அடிச்சிருந்தாரு. இந்த குரூஷியலான ரன்ஸால தான் இந்தியா அந்த ஸ்கோரை எட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸா போய் அந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க முடிஞ்சது. அந்த நாக் மூலமா ஒரு பிளேயரா முதல் முறையா T20 வேர்ல்டு கப்பை ருசி பார்த்தாரு ரோஹித் சர்மா. அதை பார்த்த உடனே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இந்த பையன் பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே 2008 IPL ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன்ல டக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் இவரை 3 கோடிக்கு ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த காசுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமா அந்த டோர்னமெண்ட்ல அவர் கலக்கி எடுத்திருந்தாருங்க. முதல் சீசன்ல சூப்பர்பா ஆடி 404 ரன்களை 13 போட்டிகள்லயே அடிச்சிருந்தாரு. அதன் தொடர்ச்சியா 2009 டக்கன் சார்ஜர்ஸ் டீமுடைய முக்கிய உறுப்பினராக மாறினாரு. அந்த சீசன் தாங்க அவருடைய வாழ்க்கையே புரட்டி போச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு மேட்ச் வின்னரா காட்டினதே அந்த ஒரு டோர்னமெண்ட் தான். 2009 IPL டக்கன் சார்ஜர்ஸ் கப் அடிச்சிருந்தாங்க. அந்த கப் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இவர் இருந்தாரு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல அவர் 362 ரன்களை கோச்சிருந்தாரு. அதோட 11 விக்கெட்களை எடுத்திருந்தாருங்க. ஆல்ரவுண்டரா கலக்கி இருந்தாரு. அந்த 11 விக்கெட்ல ஒரு ஹேட்ரிக்கும் அடக்கம். அந்த ஹேட்ரிக்கை யாருக்கு எதிராக தெரியுமா எடுத்தாரு? அவரு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக தான் அந்த ஒரு ஹேட்ரிக்கை எடுத்திருப்பாரு. நிறைய மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டக்கன் சார்ஜர்ஸை ஜெயிக்க வச்சிருப்பாரு. இப்பதான் அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் எலிகண்டா இருக்கு. ஆனா அந்த 2009 IPL அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும். யாருடா இந்த பையன் இந்த காட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஆடி இருப்பாரு. அந்த ஒரு ஆட்டத்தாலேயே அவருக்கு 2009 IPL எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2009 IPL பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா இந்திய டீம்ல அவருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்குது. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு மேட்ச்ல கொடுத்துட்டு வந்தாரு. அப்படியாக 2010 தன்னுடைய முதல் ODI சதத்தை அவர் பதிவு செஞ்சாரு. ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த போட்டியில 114 ரன்களை 119 பந்துகளுக்கு அடிச்சு தன்னுடைய முதல் சதத்தை இன்டர்நேஷனல் கரியர்லயே அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 2010 IPLயுமே அவர் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. 404 ரன்களை அடிச்சிருந்தாரு. அதன் மூலமா இந்திய அணியில அவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும், 2011 வேர்ல்டு கப்ல அவர் இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அப்ப அவர் ஆக்சுவலி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் இருந்தாரு. இதை எல்லாருமே நாம வச்சுக்கோங்க. இவரை மாதிரி நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை 2011 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோச் கேரி கிஸ்டன் சொல்லியிருக்காரு. அதோட பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு இவரு. ஸோ யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தோனி கிட்ட சொல்லும். தோனி என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல நாம ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னருக்கு போயிடுவோம், பியூஷ் சாவ்லாவை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பியூஷ் சாவ்லாவை ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மாக்கு பதிலாக. இது நிறைய ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. அந்த ஒரு சோகம் ரோஹித் சர்மாக்கு இருந்தாலுமே அந்த 2011 இன்னொரு அதிசயமும் நடக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் செலக்ட் செய்யப்படுறாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் போய் விளையாட ஸ்டார்ட் பண்றாரு. அங்கதான் மும்பை இந்தியன்ஸுடைய புதிய அத்தியாயமே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2012 ஏசியா கப்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுல ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பாகிஸ்தானுக்கு எதிராக 330 சேஸ்ல 68 ரன்களை அடிச்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் 2013 IPL ஆரம்பிக்குது. அந்த IPL முதல்ல ரிக்கி பாண்டிங் தான் கேப்டனா இருந்தாரு. பட் அவருடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. 50 ரன் தான் 6 மேட்சுக்கு அடிச்சிருந்தாரு. அந்த 6 மேட்ச்லயும் 3 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் தோத்திருந்தாங்க. அதனால கேப்டன்ஷிப்பை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரோஹித் சர்மாக்கு கேப்டன்ஷிப் பதவியை கொடுக்குறாங்க பாதி சீசன்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியை தலைமை தாங்கிய ரோஹித் சர்மா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வழி நடத்தி இருந்தாரு. எல்லா மேட்ச்லயுமே ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு சில தோல்விகள் வந்தாலுமே அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் எழுந்து மும்பை இந்தியன்ஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஃபைனல்ல யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மண்ணை கவ வச்சிருப்பாரு ரோஹித் சர்மா. அந்த இடத்துல இருந்ததா மும்பை இந்தியன்ஸ் CSK ரைவல்ரியானது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம்.
இந்த ஒரு காலகட்டத்தில் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா மட்டும் இருந்த ரோஹித் சர்மாவை ஓப்பனரா இறக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோனி முடிவு பண்றாரு. அப்படியாக 2013ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு போட்டியில ரஹேனாக்கு பதிலாக அவர் ஓப்பனரா இறங்குறாரு. அந்த போட்டியில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு ஃபுல் டைமா இவரையே ஓப்பனரா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி முடிவு பண்றாரு. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, அதுலயுமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுல தான் ஷிகர் தவன் அண்ட் ரோஹித் சர்மாவுடைய காம்பினேஷன் செட் ஆகுது. ஷிகர் தவன், ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படிங்கிற காம்பினேஷனுமே செட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரியோ ஆடாத ஆட்டம் கிடையாதுங்க. குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மேட்ச், நான் சின்ன வயசுல பார்த்து ரசித்த மேட்ச், ஹைலைட்ல பார்த்த மேட்ச்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 2013 மேட்ச்ல தான். அந்த மேட்ச்ல 360 ரன்னை சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்திய அணி. உங்க எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலி கடைசியில 52 பாலுக்கு 100 அடிச்சிருந்தாரு. ஷிகர் தவன் 95 ரன்களை அதிரடியா கூச்சிருந்தாரு. மேல ரோஹித் சர்மாவோ 141 ரன்களை அதிரடியா அடிச்சிருந்தாரு. இதனால 6 ஓவர் மிச்சம் வச்சு அந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க இந்திய அணி. இந்திய அணியுடைய புதிய தொடக்கமே அந்த ஒரு மேட்ச் தான் சொல்லணும். சரி, அந்த மேட்சோட நிறுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த சீரீஸ்ல தான் மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதனையை பண்ணியிருந்தாரு. அதுதான் டபுள் செஞ்சுரி. 209 ரன்களை தன்னுடைய முதல் இரட்டை சதமாக பதிவு செஞ்சிருந்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அதே 2013ல சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக் மாதிரியான லெஜண்ட்ஸ் மட்டும் பண்ண டபுள் செஞ்சுரி சாதனையை அன்னைக்கு இவர் பண்ணதுமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. எப்பறம் இந்த பையனால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 158 பாலுக்கு 209 ரன்கள் அடிச்சிருந்தாரு. மொக்க என்னடா அடி அடிக்கிறான் இவன், போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கா, யாரா இந்த பையன் அப்படி சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த ஆஸ்திரேலியா டூர் ஆனது அவருக்கு டெஸ்ட் வாய்ப்பையும் வாங்கி கொடுத்து. அப்படியாக 2013ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில அறிமுகமாகி இருந்தாருங்க ரோஹித் சர்மா. முதல் டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரியை விளாசி இருந்தாரு ரோஹித் சர்மாங்க. முதல் டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரி விளாசின ஒரு சில இந்திய வீரர்கள் லிஸ்ட்ல அவர் இடம் பிடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல 177 ரன்களை 301 பாலுக்கு அவர் அடிச்சிருந்தாரு. அந்த ஒரு சம்பவத்தால இந்திய அணியின் தவிர்க்க முடியாத சக்தியா ரோஹித் சர்மா மாறிட்டாருங்க. அதுக்கப்புறம் 2014 சரியா நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் வீடு இருக்கும். மதியான சாப்பாடு டைமுக்கு நான் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன். அப்படிதான் அன்னைக்குமே வீட்டில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருந்தவன் டக்குன்னு டிவி ஆன் பண்ணி மேட்சை பார்த்து தொலைச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா காட்டின காட்டு இருக்குல்ல, அப்படியே உக்காந்துட்டேன். ஸ்கூலுக்கு போற இஷ்டமே கிடையாது. அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னடா இது, செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்காரு, 150 தாண்டிட்டாரு, 200 வருமா அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டேன். 4:30 ஆயிருச்சு. அங்கே ஆப்ஷன் போட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா அடிப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலுமே ஒரு ஆர்வம். அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வந்து அந்த மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பதாங்க யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை ரோஹித் சர்மா பண்ணாரு. 264 ரன்களை அந்த மேட்ச்ல அடிச்சாரு. 173 பந்துகளை கோச்சிருந்தாரு. 33 போருங்க. அதனால தாங்க உட்காந்துட்டேன். ஒவ்வொரு பாலுமே 4 பக்கமும் சதறி போய்கிட்டே இருந்துச்சு. 9 சிக்ஸுமே விளாசி இருந்தாரு. அந்த ஒரு சாதனையை இப்ப வரைக்கும் யாருமே முறியடிக்கலங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. யார் இனிமே முறியடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே மக்களே, 2025 வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு என்னென்ன ஆச்சு, என்னென்ன அவதிப்பட்டாரு, என்னென்ன சாதனைகள் பண்ணாரு அப்படிங்கிறத நாம பார்ட் 2ல பார்த்துருவோம். பார்ட் 2 நம்ம சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா பின்னாடி எண்ட் ஸ்கிரீன்ல வந்துடும்.